எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ஆசைக்கு ஒரு அளவில்லாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒரு கீழே விழுந்து கிடக்கு, ஒரு பங்கு ஒரு சப்போர்ட்டில் விழுந்து கிடக்கு. அதை எடுக்கும் பொழுது முதல்ல ஒருத்தர் என்ன நினைப்பாங்க, ஒரு 6 மாதத்தில் கொஞ்சம் ஏறி வந்தால் பரவாயில்ல, லாபத்துக்கு வந்தால் பரவாயில்லன்னு முதல்ல நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, உடனுக்குடனே லாபம் வேணும் அப்படின்னு மார்க்கெட்டில் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த நண்பர் சொல்கிறாரு. ஆமாங்க, இப்போ உலகமே ரொம்ப அவசரமான உலகம் ஆயிடுச்சு. முதல்ல 80s 90s கிட்ஸ் எல்லாம் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. இப்போல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாமே ரொம்ப வேகமாக வேணும், சாப்பாடு கூட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே டெலிவரி ஆகணும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் ரொம்ப வேகமாக எடுத்த உடனே ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறதுல தப்பில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மார்க்கெட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரே மாதத்துக்குள்ளே எத்தனையோ பங்குகள் நீங்கள் ஆவரேஜ் எடுத்து பாருங்கள், குறைஞ்சது ஒரு 10% ஏறுவதும் இறங்குவதுமா இருக்குது. சும்மா அசால்ட்டாக நியூஸே இல்லை, அந்த அளவுக்கு தகுதியே கிடையாது மார்க்கெட்டில். இருந்தாலும் நீங்கள் மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஷேர் நினச்சிங்க, அதனுடைய ஒரு மாதத்தினுடைய மூமெண்ட் என்பது அதனுடைய ஹையுக்கும் லோவுக்கும் பார்த்தீங்கன்னா 10-20% பக்கமாக இருக்குது. எந்த ஒரு முன்னணி பங்கு வேணாலும் நினச்சி பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு டைட்டன் நினச்சி பார்ப்போமா? இங்கே பாருங்கள், சமீபத்தில் இந்த பங்கு எவ்வளவு தூரத்தில் விழுந்திருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 11% ஏறி காமிச்சிருக்கு. மறுபடியும் மேலே இருந்து கீழே விழுந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் 11% கீழே விழுந்திருக்கு. இது எத்தனை நாளுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாத கணக்கோட வச்சுங்க. பிப்ரவரி மாதத்தினுடைய தொடக்கத்தில் கணக்கு வச்சுங்க, 11% ஏறி இருக்கான். அப்புறம் மறுபடியும் இன்னும் மார்ச் மாதம் முடியவே இல்லை, அதுக்குள்ளே 11% இறங்கியிருக்கான். அப்போ ஒரே மாதத்துக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப மிக குறைவான வால்டிலிட்டி 11%, 10% என்பது ஏறி இறங்குது. வேறு ஏதாவது ஒரு பங்குகளை கூட மனசில் நினச்சிங்க, ஏதாவது மெட்டல் பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு டாடா ஸ்டீல்னு கூட நினச்சிங்க. அது இப்போ சமீபத்தில் டிசம்பர் மந்தினுடைய லோலிருந்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 33% லாபம். 1 லட்ச ரூபா என்பது டிசம்பர் மாதத்தில் இந்த டாடா ஸ்டீலில் முதலீடு என்பது பண்ணியிருந்தோம்னா மார்ச் மாதத்தினுடைய தொடக்கத்திலே 1,30,000 மாறி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரே மாதத்துக்குள்ளே ஆல்மோஸ்ட் ஒரு 15% என்பது இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கறதுனால தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி 6 மாதம் வேண்டாம், டக்குன்னு ஒரு மாதம் அல்லது ஒரு 15 நாளில் ஒரு 10-20% ஏறுறதோ இறங்குறதோ நிறையட்டுன்னு நினைக்கிறாங்க. ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இறங்குறது தான் அதிகமாக நடக்குது. நீ என்ன பண்ணுறது? அதில் பாருங்கள் நண்பர்களே, இன்றைக்கி மிக முக்கியமான தகவல் என்னென்னா, ட்ரம்ப் அவர்கள் இன்னும் எதுவும் ட்வீட்டு போடல. அதே மாதிரி அமெரிக்க மார்க்கெட் இன்னும் ஓப்பன் ஆகலை. நம்ம ஆளுங்க நேற்று இறங்கினதில் ஒரு பாதி விட கொஞ்சம் கம்மியாக ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. நிஃப்டி 399 பாயிண்ட் ஏறி க்ளோஸ் ஆகிருக்கு. உண்மையிலே ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். ஆனால் பெரிய பிரபலமான பங்குகள்லாம் ஒரு 10%, 15% என்பது போலெல்லாம் ஏறல. யார் பெருசாக ஏறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஒரு பங்கு. இது விசா அப்ளிகேஷன் அவுட் சோர்சிங் ரிலேட்டடான செக்டரில் இருக்கக்கூடிய பங்கு. இதை இன்றைக்கி ஆல்மோஸ்ட் ஒரு 17% என்பது ஏற்றி விட்டுருக்காங்க. இது ஒரு காலத்தில் சரிவடைந்து கொண்டு இருந்த பங்கு தான். 40 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் போயிட்டு 200 ரூபாயில் சுற்றி கொண்டு இருந்த ஒரு பங்கு. இன்றைக்கி இது ஒரு 17% என்பது ஏறி இருக்குது. நான் இன்றைக்கி ஏறி இருக்கக்கூடிய பங்குகளில் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அல்கைலமின் அப்படின்ற பங்கினுடைய செக்டருக்கும் அந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற செக்டருக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. ஒரே ஒரு சம்மந்தம் என்னென்னா, 2 பேருமே ஹெவியாக கிராஷ் ஆகி கிடந்தாங்க. அதில் இன்றைக்கி இந்த ஆல்கைலமினும் ஒரு 15% ஏறிடுச்சு, பிஎல்எஸும் ஏறிடுச்சு. இந்த ஏரோஃப்ளெக்ஸ் அப்படின்ற பங்கு ஏற்கனவே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய பங்கு. இந்த ஏத்தர் அப்படின்ற பங்கும் ஏற்கனவே மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய பங்கு. அதாவது 2 பேர் கீழே இருந்து 15% ஏறி இருக்கானுங்க. ஏற்கனவே மீதி இருக்கக்கூடிய 2 பங்குகள், பிரபலமான பங்குகள் ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்கானுங்க. அதுக்கு மேலே இன்னொரு 10% ஏறி இருக்குது. இதுக்கு ட்ரம்ப்பே தேவலாம். அவர் கூட மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று போட்டாலும் கன்ஃபியூஸ் ஆனாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி தெரிஞ்சிடும், சரி இவர் இப்படி தான் பண்ணுறாருன்னு. ஆனால் இங்கே நம்மளுடைய மார்க்கெட்டில் இறங்கி கீழே கடந்த பங்குகளில் 15% ஏறி இருக்குது. அதே மாதிரி உச்சத்தில் இருந்த பங்குகள் தொடர்ந்து இன்னொரு 10-15% ஏறி இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொருத்த செக்டருக்கும் ஒருத்தனுக்கும் சம்மந்தமே இல்லை. இன்றைக்கி ஒரு சாதனை நிகழ்த்திய பங்கு இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற பங்கு. 2025 ஒரு அற்புதமான எழுச்சி, மறுபடியும் லோ ப்ரைஸில் கீழே விழுந்திருந்தான்.
2025 என்ன சம்பாரிச்சு கொடுத்தானோ அதையவே இப்போ மறுபடியும் 2026 சம்பாரிச்சு கொடுத்துட்டான். நண்பர்களே, மிகப்பெரிய விஷயம். ஷேர் மார்க்கெட்டின் பெருமை பொறுமை அப்படிங்கிற மாதிரி எத்தனையோ பேர்த்தனால இந்த 20%, 40%, 100% லாபம் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஏதோ பின்னாடி சூடு வச்சு விட்ட போல் டக்குன்னு எந்திரிச்சிடுறதை போல் ஒரு 4-5% ப்ராஃபிட்டை பார்த்தாலோ அல்லது ஒரு 10-20% ப்ராஃபிட்டை பார்த்தாலோ நிறைய பேர் வெளியே வந்துடுவாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு நண்பர்னுடைய கமெண்ட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து 27% வந்து NOCL அப்படின்ற ஒரு பங்கில் வந்து நான் லாபத்தில் இருக்கேன். ஒரு ஷேர் எடுத்தோமா, குஜாலான்னு சொல்லிக்கிட்டே பொறுமையாக உட்காந்துக்கிட்டு இருந்தோமா, லாபம் வந்ததா பார்த்தோமா அப்படின்ற மாதிரி தான் இந்த நண்பர் இருக்கார். எனிவே 27% ஏதாவது ஒரு பங்குகளில் லாபத்தில் இருக்கும் பொழுது அமைதி அதை பார்த்து கொண்டு இருப்பது என்பது ரொம்பவுமே பெரிய விஷயந்தான். ஸோ யாருக்கு எது செட் ஆகுதோ அதை தான் செய்யணும். சில பேருக்கு லாங் டேர்ம் செட் ஆகும், சில பேருக்கு ஷார்ட் டேர்ம் செட் ஆகும். எது செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணிக்கொள்வது தான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல், அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக இப்போ மார்க்கெட்டில் பயங்கரமாக சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக என்ன மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிகளை உபயோகப்படுத்துவாங்க. ஏன்னா ட்ரம்ப் தான் என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கார்ல. ஸோ அவங்களுடைய பொசிஷன் கீழே போகாத மாதிரி F&O செக்மெண்ட்டை உபயோகப்படுத்துவாங்க. அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, என்னடா இது போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கக்கூடிய பொசிஷன் போர்ட்ஃபோலியோட அதிகமாக லாபம் கொடுத்துடுச்சே அப்படின்ற மாதிரிலாம். ஸோ 1000 பாயிண்ட்டுகள் 2000 பாயிண்ட்டுகள் நிஃப்டி ஏறி இறங்கும் பொழுது அவங்க ஹெட்ஜிங் மூலியமாக ஏதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது அது போர்ட்ஃபோலியோவை பாதுகாக்கிறது மட்டும் இல்லை, அதை விடவும் அதிகமான வருமானம் என்பது அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துருது. அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்ஸ் பண்ணுறது, ஹெட்ஜிங் பண்ணுறது, F&O செக்மெண்ட்டில் பொசிஷன் எடுத்து வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸான மக்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டினுடைய ட்ரம்ப் அவர்களுடைய பதவிக்காலத்திற்கு பிறகு எத்தனையோ கோடிகளை சம்பாரித்து கொடுத்துருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. நண்பர்களே, இப்போ ஒரு அதிசயமான ஷேரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது KSH இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு சமீபத்தில் லிஸ்டிங் ஆகி ட்ரேட் ஆகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு. ரொம்ப சுமாரான ஒரு இடத்துக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில, ஒரு கட்டத்தில் வந்து இது ஒரு ரொம்பவுமே பவர்ஃபுல்லான பேட்டர்ன். அவனுடைய ட்ரேடிங் ரேஞ்சை வந்து குறுக்கிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தவன் பிரேக் அவுட் ஆனோடனே பயங்கரமாக 400 to 449 10% மிக வேகமாக ஏறிட்டான். அப்படி என்ன இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த KSH இன்டர்நேஷ்னல் அப்படின்னா, இட்ஸ் எ லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் மேக்னெட் வைண்டிங் ஒயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான செக்டரில் இருக்கக்கூடிய இந்த பங்கில் நம்ம டிஐஸ் மட்டுமே 13% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பப்ளிக் ஒரு 8.5% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே இன்னைக்கு தேதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா, அவங்க வச்சுருக்கக்கூடிய பங்கு புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது. ஆல் டைம் ஹை அப்படின்ற ஒரு இடத்த இந்த KSH இன்டர்நேஷ்னல் அப்படின்ற பங்கு இன்றைக்கி தொட்டு இருக்குது. அதுவும் சும்மா சாதாரணமாக தொடல. இந்த 2026 தொடக்கத்தில் 330 ரூபா இருந்தவன் இப்போ 449 ரூபா. ஸோ லாபத்தை மிகவும் அதிகமாக சம்பாரித்து கொடுத்த பங்குகள் இந்த வருஷத்தில் அப்படின்னு பார்க்கறதுல இந்த KSH இன்டர்நேஷ்னல் இருக்குது. ஒரு நண்பர் சொல்கிறாப்புல, லாஸ் ஓவராக போய்கிட்டே இருக்குது, பேசாமல் ஒரு 2 மாதம் தேசாந்திர ஊர் பூரா சுற்றலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, யாரெல்லாம் வர்றீங்க, தியாகு நீங்கள் வர்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் வரலிங்க, அந்த கும்பா பாட்டுக்கு நான் வரல. ஏதோ மார்க்கெட்டே இப்போ தான் கீழே விழுந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்து ஏதாவது பங்குகளை எடுத்து வச்சா தான் கொஞ்சமாவது ஒரு 2-3 மாதம் கழித்து ஏதாவது பாசிட்டிவ்க்கு திரும்பிச்சுன்னா கொடுக்க முடியும். ஸோ இறங்கி இருக்கும் பொழுது நம்ம அது ஏன் இறங்கியிருக்கு, எவ்வளவு தூரம் இன்னும் இறங்கும் அப்படின்றதெல்லாம் கணக்கு வைக்காமல் எதிர்காலத்தில் இந்த இறக்கம் என்னாகும், அப்படியே திரும்புமா அல்லது இப்போ இருக்கக்கூடிய இடத்துலேருந்து இன்னும் இறங்கி அப்புறமா ஏறுமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து பார்த்துக்கிட்டு என்னத்தையாவது ஒன்று பண்ண வேண்டியது தான். ஸோ நான் வரல, நான் உங்கள் கூட வரல, நீங்கள் தனியாக போயிட்டு வாங்க. என்பதில்லை, இன்றைய மார்க்கெட்டில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்னென்னா, இப்படியே நிலமை போய்கிட்டே இருந்து ஒரு வேளை நம்மளுக்கு க்ரூட் ஆயிலில் உண்மையிலேயே என்றைக்காவது பெரிய பிரச்சனை வந்துடுது, நம்ம கைக்கு க்ரூட் ஆயிலே வரல அப்படின்னா இருக்கிற ஸ்டாக்கோட இந்த எத்தனாலை கலந்து விட்டு என்னத்தையாவது வண்டியை தற்காலிகமாக ஓட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? அப்படி ஓட்டும் பொழுது எத்தனாலை கலந்து விடக்கூடிய பர்சன்டேஜை இன்னும் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஆனாலும் இந்த மாதிரி நியூஸ் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ்
இருக்கிறதுலே சுகர் செக்டரில் ஒரு லீடர். அந்த பங்கு பெருசாக ஏறி வரல. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் அது 440 ரூபாயில் சுற்றி கொண்டிருந்த இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ் என்பது க்ளோசிங்கில் நெகட்டிவ்லேருந்து ரெக்கவரி ஆகி 477 அப்படின்ற மாதிரி. ஸோ இன்ட்ராடேயில் மட்டும் கிட்டத்தட்ட 10% மூவ்மெண்ட் என்பது காமிச்சிருக்கு இந்த பல்ராம்பூர் சின்னி மில்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் வேறு ஒன்றும் இல்லை, இந்த எத்தனாலை மிக்ஸ் பண்ணுறது பெட்ரோலில் இன்க்ரீஸ் பண்ணலாமா வேண்டாமான்ற போகிற விஷயங்கள் எப்படியெல்லாம் மார்க்கெட்டில் வரும் அப்படின்றத பொறுத்து தான் இன்றைக்கி இந்த பங்குகளெல்லாம் இப்படி பண்ணி விட்ருக்காங்க. வேறு என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் சமீபத்தில் ஒன்றும் பெருசாக இது சம்பாரித்து கொடுக்கவே இல்லை. பட் 2 ரவுண்டு உறுப்பு இணையான ரவுண்டு போயிட்டு வந்திருக்கு. 2025 340 to 440 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் இப்போ இந்த 2026 தொடக்கத்தில் அதே ரேஞ்சிலேருந்து மறுபடியும் ஒரு 400 வரைக்கும் ஏறி வந்திருக்கு. ஸோ இவன் பெருசாக சம்பாரித்து கொடுக்கல அப்படின்னாலும் 2 ரவுண்டு போன அந்த பிஎஃப்சி அடுத்தது என்ன செய்யும் அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகளில் பவர் செக்டரில் அதுவும் இல்லாமல் இந்த என்சிஎல்டி மூலியமாக செய்திகள் இருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த ஜேபி பவர் என்பதும் இருக்குது. ஸோ இந்த ஜேபி பவர் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்க பல பேர் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய பழைய கை ஒரு இடம் எப்போ 28 ரூபா போயிருக்கான், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி டக்குன்னு ஒரே ஒரு முறை வந்துச்சுன்னா கூட நாங்கள்லாம் தப்பிச்சு ஓடிடுவோமே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தற்போதைக்கு நியூஸ் இருந்து கொண்டு இருந்த பங்குகளில் இந்த ஜேபி பவர் அப்படின்ற பங்கு ஒன்று. அது சமீபத்தில் எவ்வளவு தூரம் தன்னுடைய லோ ரேட்லேருந்து திரும்பி மேல் நோக்கி வந்திருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 30% கீழேருந்து மேலே போயிட்டு இப்போ லேசாக இறங்கி உள்ளது. ஸோ இதுதாங்க இன்றைய முக்கிய தகவல். இந்த எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பங்குகள் அடுத்து வரக்கூடிய சில மாதங்களில் தொடர்ந்து ஃபோக்கஸில் இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இன்றைய முக்கிய மார்க்கெட்டில் செய்தி. அடாடா நண்பர்களே, இந்த மாதிரி கொடுமை சில பேர்த்துக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டில். அவங்க மார்க்கெட் இறங்குன்னு நினைக்கிறாங்க, அது என்னடானா மேலே போயிடுது. சரி மார்க்கெட் மேலே போயிடுதுன்னு நினைக்கிறாங்க, அது என்னடானா மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸில் ஆப்போசிட்டில் போயிடுது. ஸோ 2 வழி தான் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில். அதை கரெக்டாக கணிச்சாவே பெரிய ஒரு விஷயம் மார்க்கெட்டில். ஆனால் அது எப்போ பாரு ரொம்ப கரெக்டாக தப்பாகவே நடக்குது அப்படின்றதான் கொடுமையிலும் கொடுமை. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இப்போ தாங்க நான் மார்க்கெட் இறங்குதுன்னு நினச்சிட்டு கால் ஆப்ஷனை பூரா நஷ்டத்தில் விற்று விட்டேன். அதை விற்றுட்டு சரி மார்க்கெட் தொடர்ந்து இறங்கும்னு சொல்லிவிட்டு நான் புட் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்ற மாதிரி நான் புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுருந்தேன் அப்படின்னு நேற்று கமெண்ட் போட்டிருக்கார். ஆனால் என்ன நடந்திருக்கு, நேற்று இறங்கின மார்க்கெட்டில் அப்படியே பாதிக்கு மேலே ஒரு ரெக்கவரி இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ அவருக்கு இருக்கிற பொசிஷனை கம்முன்னு வச்சுருந்தாருனா கூட அவருக்கு அவருடைய நஷ்டங்கள்லாம் மேபி கொஞ்சம் குறைஞ்சிருந்துருக்கும். ஸோ 2 வழி தான் மார்க்கெட்டில், ஒன்றா மேலே போகணும் இல்லைன்னா கீழே வரணும் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்லேருந்து. ஆனால் அதை நம்மளால் கரெக்டாக பிடிக்க முடியலன்றது சின்ன விஷயம் கிடையாது. சில பேர்த்து ஷேர் மார்க்கெட்னு என்னென்னே தெரியாதவங்களை கூப்பிட்டு 2ல் ஏதாவது ஒரு சைடு தான் தம்பி போக போகுது, ஒன்றா மேலே போக போகுது இல்லைன்னா கீழே போக போகுது, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு என்னமோ இது இவ்வளவு தானா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்ற மாதிரி தோணும். நீங்கள் பாருங்கள், அப்புறம் உங்களை வச்சு செய்யும்போது தான் அப்புறம் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, வீட்டில் உங்கள் வாயை வச்சுக்கிட்டு நீங்கள் கம்முன்னு இருந்தீங்கன்னா கூட வீட்டில் எதுவும் சண்டை வராது. ஆனால் அது உங்களால் தவிர்க்க முடியுதா? சண்டை வருதில்லை, அப்புறம் போய் கையை கட்டி நின்று மன்னிப்பு கேட்குறீங்கள, அது மாதிரி தான். நண்பர்களே, சமீபத்தில் இறங்கிட்டு திரும்பி ஏறாத பங்குகள் சிலது இருந்தாலும் இறங்கிட்டு ஒரு 10% மேலே திரும்பி ஏறிய பங்குகள் அப்படின்றதுல செய்தியில் இந்த எட்டர்னல் ஜொமேட்டோ கம்பெனி என்பது வந்திருக்கு. அவன் மிகச்சரியாக பெரிய அளவில் இறங்கியிருந்தான். ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சிலிருந்து ஒரு 10% ஏறியிருக்கான். இதில் பாருங்கள், நம்ம எத்தனையோ பங்குகள் இப்படி கீழே விழுந்த செய்திகளை நம்ம பார்த்துருப்போம். அதில் எவனா ஒருத்தர் 2 பேர் தான் இப்படி ஏறி வர்றான். அப்படி ஏறி வந்த பங்குகளில் இந்த எட்டர்னல் அப்படின்ற பங்கு சமீபத்தினுடைய லோலேருந்து ஒரு 10% ஏறி இருக்கு. ஸ்ரீநாத்னு ஒரு நண்பர் அவர் சொல்கிறாரு, டேய் எங்களால் ரியல் எஸ்டேட்டில் பணம் போட முடியலடா, 1 கோடி 50 லட்சம் 2 கோடின்னு கேட்குறீங்க, அது இல்லைன்னு தான் நான் கோல்டுலேயும் ஸ்டாக்ஸ்லையும் வாங்குறதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்ட்டு வந்தேன், கடைசியில் அதுலேயும் கும்பார பண்ணி வச்சுருக்கீங்களேயா அப்படின்ற மாதிரி. உண்மைதான், நானும் அவரை மாதிரியே நம்மளை மாதிரி பல ஆட்கள் ரியல் எஸ்டேட் பக்கம் போக முடியலையே அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றோம். இங்கே வந்த உடனே டக்குன்னு பணத்தை லாபத்துக்கு கொடுக்காம அவனுக்கு பாட்டுக்கு நீட்டி படுத்துடுறானுங்க.
இங்கே பாருங்கள், மிகப்பெரிய பங்குகள் இதையெல்லாம் நிறைய பேர் நம்பி எடுத்து தான் வச்சுருப்பாங்க. ஆனால் 2 வாரங்களில் வந்து மிகப்பெரிய சரிவுகளை கொண்டு வந்து சில பங்குகள் விட்டு வச்சுருக்கு. ஐசிசி பேங்க்கெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பங்கு, 2 வாரம், 2 வாரத்தில் போய் எடுத்து பார்த்தோம்னா அதனுடைய வீழ்ச்சி என்னென்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 15% கீழே விழுந்து கிடக்கு. என்ன கொடுமை நாராயணா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தற்போதைக்கு. ஸோ கீழே விழுந்து கிடக்கக்கூடிய மிகப்பெரிய பங்குகளினுடைய திட்டங்கள் என்ன, அவனுங்கெல்லாம் திரும்பி எப்போ மேலே ஏறி வருவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. ஐசிசி பேங்க் என்ற பங்கு 15% இறங்கி நீ இவன் என்ன பண்ணுவான்றது தெரில. இந்த சமயத்தில் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் செய்திகள் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகளில் பயங்கர வால்டிலிட்டி வருமோ. ஸோ இந்த ஹிந்து பெட்ரோ அப்படின்றதும் இந்த ஐசிசி பேங்க் மாதிரி கீழே இறங்கி கிடந்த பங்கு தான். அவன் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னா ஆல்மோஸ்ட் ஒரு 5% ஏறியது அந்த பங்கு வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு சிறிய மகிழ்ச்சியாக இருக்குது. நண்பர்களே, ஏகப்பட்ட பெரிய பெரிய கம்பெனி ஐசிசி பேங்க் முதல் கொண்டு எத்தனையோ பேர் இறங்கி தான் கிடக்கிறான். பட் திரும்பி ஏறணுமில்ல. அப்படியே கூட போன ஸ்லைடில் பார்த்துட்டு இருந்தோம், இந்த ஜொமேட்டோ எட்டர்னல் அப்படின்றவன் கீழே லோ ரேட்லேருந்து ஒரு 15% ஏறி இருக்கான். அது இப்போ இந்த ஹிந்து பெட்ரோல் லோ ரேட்லேருந்து ஒரு 5% ஏறி இருக்கான். இதெல்லாம் நம்மளுக்கு பத்துமா? யானை பசிக்கு சோளப்பொறி மாதிரி தான். இறங்கினது 15%, ஏறினது 5%னா எப்படி அது வந்து ஒர்க் அவுட் ஆகும்? இன்னும் சீக்கிரமாக மேலே வந்தானுங்கன்னா தான் பரவாயில்ல. வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, ஏதாவது பங்குகள் ஒன் வேயில் போய்கிட்டே இருந்தான்னு வச்சிங்களேன், அப்பப்போ இப்படி வந்துட்டு போனான்னா பரவாயில்ல. அதை விட்டுவிட்டு அவனுக்கு பாட்டுக்கு ஒன் வேயில் போகிற மாதிரி இப்படியே போயிட்டு இருந்தானுங்கன்னா நம்மளுக்கு அதில் வேதனை அப்படின்றதான் வரும். ஜிகே எனர்ஜி அப்படின்னு ஒரு பங்கு, அவன் இப்படி தான் போகின்ற பாதை என்பது ஒன் வேயில் அவன் பாட்டுக்கு கீழே 220 ரூபா இருந்தவன் 100 ரூபாய்னு போய் சரிஞ்சு விழுந்துட்டான், 50%க்கு மேலே. ஆனால் இந்த பங்கு வந்து யாரெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தா எஃப்ஐஸ் 1% வச்சுருக்காங்க, டிஐஸ் 8% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. நல்ல வேளை பப்ளிக்கிட்ட ஒன்றும் பெருசாக இல்லை, 11% தான் இருக்குது. ஆனால் வேதனை பாருங்கள் எப்படின்னு. அவனுடைய லாபம் எப்படி இருக்குன்னு பார்த்தா 37 கோடி, 46 கோடி, 59 கோடின்னு லாபத்தை தான் அந்த பங்கு கொடுத்துருக்கு. பட் இருந்தாலும் ஒரு கும்பாக்குட்டி வேலையை பண்ணி விட்டுருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ சமீபத்தில் லிஸ்டான பங்கு தான் இந்த ஜிகே எனர்ஜி. இவனை மாதிரியே ஒன் வே ரோட்டில் போயிட்டு இருந்த ஒரு பங்கு தான் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் என்பது ஒரு செக்டர் லீடர். செக்டர் லீடருக்கு என்றைக்கும் ஒரு மதிப்பு மார்க்கெட்டில் உண்டு அப்படின்றதுக்கு அடையாளமாக இவனும் ஒன் வே ரூட்டில் இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இந்தியா தொடர்ந்து கீழே போய்கிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு கட்டத்தில் இப்போ தான் சமீபத்தில் பிப்ரவரி மாதத்தில் பிக்கப் ஆனவன் டக்குன்னு ஒரு ஹை வரைக்கும் போயிருக்கான். 1300 to 1500 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருந்தான். ஸோ பெரும்பாலும் சிறிய கம்பெனிகளை அவாய்டு பண்ணி பெரிய ஆளுக, அதுலேயும் முக்கியமாக செக்டர் லீடர்களுடைய பயணத்தில் நம்ம கலந்துக்கிட்டோம்னாவே நம்மளுக்கு பெரும்பாலும் வேதனை குறைவு அப்படின்றதான் பல்வேறு தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே மாதிரி தான் இந்த மதர்சன் அப்படின்ற பங்குமே தொடர்ந்து ஒன் வேயில் அவன் பாட்டுக்கு கீழே போய்கிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்களா, தன்னுடைய பழைய ஹையை வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட தொட்டுட்டு தான் கீழே விழுந்திருக்கான். ஸோ இந்த மதர்சனுமே வந்து ஓரளவுக்கு பெரிய கம்பெனி தான். எம்ஆர்எஃப்லாம் கேட்கவே வேண்டாம், அவங்களுடைய செக்டரில் அவன் தான் லீடர். ஸோ அவனும் வந்து ஆல்மோஸ்ட் 1,50,000 கீழே வெறும் 1,00,000 50% கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எப்படி 1,60,000 வரைக்குமே போயிருக்கான் பார்த்தீங்களா. ஒன் வேல அப்படியே கீழே போயிட்டு மறுபடியும் நான் ஸ்டாப்பாக மேலே போயிருக்கான். ஸோ என்றைக்குமே வந்து பெரிய பெரிய பங்குகள் அந்தந்த செக்டர் லீடர்களுக்குன்றது ஒரு தனித்துவமான தன்மை இருக்குது. ஸோ அது போன்ற செக்டர்கள்லாம் வந்து அசால்ட்டாக 20-30% இறங்கி 20-30% ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால் ஒரு நண்பர் எதிர்பார்க்குற மாதிரி நம்மெல்லாம் யார் இனி 6 மாதம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணுன்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எப்படி நிறையா பேர் வந்து தன்னுடைய எதிர்பார்ப்பை குறைவாக வச்சுக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் இனி எதிர்காலத்தில் வந்து மார்க்கெட்டில் ஒரு சில பங்குகள்லாம் ஒரு நாளைக்கே 10% இறங்கி ஏறுறானுங்க. அப்புறம் எதுக்குங்க நிறைய பேர் போய் 6 மாதம் கழித்து ஏதாவது பணம் வந்தால் பரவாயில்லன்னு யாருங்க உட்காந்துருக்க போகிறா இந்த காலத்தில். இங்கே பார்த்தீங்கல்ல, பல்ராம்பூர் சின்ன மில்ஸ் அப்படின்றவன் இன்றைக்கி லோ ரேட்லேருந்து 10% மேலே ஏறி இருக்கான். அதே மாதிரி மேலேருந்து கீழே 10% இறங்கினவனும் இருக்கான். ஸோ மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி என்பது கண்ணா பின்னான்னு வந்துருச்சு. கரெக்டான ஒரு இடத்துல பிடிச்சி கரெக்டான ஒரு இடத்துல விற்க தெரிஞ்சிட்டா ஒன்றா இன்ட்ராடேவா
ஒரு 0.25லேருந்து 1% பிடிக்கிறவன் பிஸ்தா. அதே மாதிரி இன்றைக்கி வாங்கி அடுத்த நாளோ அல்லது ஒரு வாரத்துக்குள்ளே விற்கக்கூடிய ஸ்விங் ட்ரேடர்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்க ஒரு வாரத்துக்கு 5% பிடிச்சிட்டா அவன் தான் இருக்கிறதுலே பெரிய பிஸ்தா. இல்லை ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 30-40% அப்படியே கூட ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, 27% என்பது ஒரு பங்கில் பிடிச்சதான். அந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ஒரு 20% 50% பிடிக்கிறதுனா அவங்களும் மிகப்பெரிய ஒரு ஆள். அல்லது லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லிட்டு விப்ரோ போன்ற மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமான கம்பெனிகளில் சும்மா 1 லட்சம் போட்ட தம்பி அது இப்போ ஒரு 10-20 கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க அதை விட எல்லாத்தையோட பெரிய ஆள். ஸோ இதில் எது முதல்ல உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்றதான் ஒவ்வொருத்தரும் கண்டுபிடிக்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கும் மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.